بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது துஆவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய இறை விசுவாசத்தை பிரகாசப்படுத்திக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அஹ்லுல் பைத்துகளின் மீது நாம் அன்பு கொள்வதும் கண்ணியப்படுத்துவதும். அஹ்லுல் பைத்துகளினுடைய சிறப்புகள் குறித்தும் அவர்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த சிந்தனைக்கு இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் வருகிறோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எல்லா வகையிலும் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் என்னுடைய வெற்றிக்கான ஒரே நம்பிக்கை அஹ்லுல் பைத்துகளின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பும் கண்ணியமும் தான் என்பதாக சொல்கிறார்கள். என்று சொன்னால், நாளை மறுமையினுடைய வெற்றிக்கு மிக அடிப்படையாக அமைகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை குடும்பமான அஹ்லுல் பைத்துகளின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசமும் கண்ணியமும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நஃபீஸத்துல் மிஸ்ரிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களுடைய வீட்டிற்கு செல்வேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், துறவரத்திற்கும் இறை நேசத்திற்கும் முன்னுதாரணம் காட்டப்படுகின்ற மிக அற்புதமான பெண்மணி. அவங்க அஹ்லுல் பைத்துகளில் உள்ளவர்கள். மரண சிந்தனை சதாவும் வேண்டும் என்பதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிற்குள் ஒரு கபரை அமைத்திருந்தார்கள். அந்த கபருக்குள் அமர்ந்து 6000 முறை திருக்குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்திருக்கிறார்கள். துறவரத்திற்கும் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்கு மிக அற்புதமான முன் உதாரணமாக திகழ்ந்தவர்கள் நஃபீஸத்துல் மிஸ்ரிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், திருக்குர்ஆனுடைய வசனங்களில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் சட்டத்திட்டங்களை திரட்டுகிற நாம், ஆய்வை மேற்கொள்கிற நாம், சில நேரங்களில் சரியான முறையில் முடிவு எட்டப்படாத நேரத்தில் நஃபீஸத்துல் மிஸ்ரிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களை தேடி செல்வேன். அவர்களின் வீட்டிற்கு முன்னால் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் அமர்ந்து அந்த ஆய்வை தொடருவேன். எனக்கு அதற்கான தெளிவு கிடைத்து விடும் என்பதாக சொல்கிறார்கள். நஃபீஸத்துல் மிஸ்ரிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களிடத்திலே பேசுவதோ அவர்களிடத்திலிருந்து விளக்கம் கேட்பதோ இல்லை. அவர்களின் வீட்டு திண்ணையில் அமர்ந்து நான் ஆய்வை தொடர்ந்தால், எந்த ஆய்வில் எனக்கு முடிவு கிட்டவில்லையோ, எதில் எனக்கு தெளிவு கிடைக்கவில்லையோ, அந்த சட்டத்தில் எனக்கு ஒரு தெளிவு அவர்களின் வீட்டு திண்ணையில் அமர்ந்து நான் ஆய்வு மேற்கொள்கிற போது கிடைக்கும் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால், அஹ்லுல் பைத்துகளினுடைய அற்புதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த குடும்பத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு உண்டு. அது என்ன தெரியுமா? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் அபஸ என்கின்ற சூராவில் சொல்லுகிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் விரண்டு ஓடுவார்கள், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள், சகோதர சகோதரிகள் அவர்கள் தங்களுக்கு மத்தியில விரண்டு ஓடுவார்கள். அப்படிப்பட்ட நாள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மறுமை நாளை சொல்லுகிறான் அல்லவா? அந்த நாளில் ஒற்றுமையோடு ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரே குடும்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகள் தான்.
எந்த குடும்பத்திற்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அஹ்லுல் பைத்துகளுக்கு கிடைக்கும். நாளை மறுமை நாளில் ஒற்றுமையோடு இருப்பார்கள், தங்களுக்குள் சங்கமித்து இருப்பார்கள், முகமலர்ச்சியோடு தங்களை அவர்கள் வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள். இது அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமும் சிறப்பும். அல்லாஹ் திருக்குரானில் சொல்லுகிறான் சூரத்துல் அஹ்ஸாபிலே, இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரகும் தத்ஹீரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அஹ்லுல் பைத்துகளுடைய விஷயத்தில் ஒரு சிறு பிழை ஏற்படுவதை கூட விரும்புவதில்லை. அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வே சொல்லுகிறான். சிறு பிழை, ஒரு சிறு அசுத்தம் கூட அவர்களின் விஷயத்தில் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை முழுக்க பரிசுத்தப்படுத்தி இருப்பதாக திருக்குரானிலே சொல்லுகிறான். யா நிசா அன்-நபிய்யி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய அந்தஸ்து மகா உயர்ந்தது, நீங்கள் மற்றவர்களை போன்றவர்கள் அல்ல, உங்களுடைய அந்தஸ்து உயர்வும் மகத்தானது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். அப்படின்னு சொன்னா அஹ்லுல் பைத்துகள்னா யாரு? அஹ்லுல் பைத்துகள் யார் அப்படின்னு சொன்னா, அப்துல் முத்தலீப் அவர்களினுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களும் அதன் மூலமாக வழி வந்தவர்களும் திருமண பந்தத்தின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உறவு முறை, இவர்கள் தான் அஹ்லுல் பைத்துகள். இவர்கள் அத்துணை பேருக்கும் சதகா ஹராம், இவர்கள் அத்துணை பேருக்கும் ஜக்காத் ஹராம். இவர்களுக்கு சதகா செய்ய முடியாது, இவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க முடியாது, இவர்கள் அதை சாப்பிட மாட்டார்கள், அன்பளிப்பை மட்டும் தான் பெற்றுக்கொள்வார். இவர்கள் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திட்ட கேட்ட ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? அதை அல்லாஹ்வே கேட்குமாறு சொல்லுகிறான். குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. எனக்கு நீங்கள் எந்த விதத்திலும் பிரதி உபகாரம் செய்ய வேண்டாம், என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், அது எனக்கு போதும் என்பதாக நபியே மக்களிடத்தில் நீர் கூறும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படி அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்றால் என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும், என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தார்கள் கஸஃபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றவர்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் விளக்கம் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கப்பலில் ஏறியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள், ஏறாதவர்கள் எல்லாம் தொலைந்து போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளை மதிக்கக்கூடியவர்கள் உயர்வார்கள், அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் அழிந்து போவார்கள் என்பதற்கான மிக அற்புதமான ஒரு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்ல பைத்தி கஸஃபீனத்தி நூஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஒரு செய்தி சொல்றாங்க. குறைஷிகள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த வழியாக நான் போகும்போது நான் பக்கத்துல வந்தா பேச நிப்பாட்டிக்கிறாங்க, நான் போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுறாங்க. எப்பவெல்லாம் அவங்கள நான் கிராஸ் பண்ணி போறேனோ அப்பெல்லாம் அவங்க நான் பக்கத்துல இருக்கும்போது பேசுறதில்ல, நான் கடந்து போனவங்க பேசுறாங்க. என்னை பத்தி தான் ஏதோ தப்பா பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க முறையிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மிக அற்புதமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்காக எனக்காக அஹ்லுல் பைத்துகளில் ஒருவரான உண்மை நேசிக்காதவரை அவர்களின் உள்ளத்தில் ஈமான் நுழையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இது மிகவும் எச்சரிக்கை வாய்ந்த வார்த்தை. அஹ்லுல் பைத்துகளை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்குண்டான வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் செஞ்சுட்டு திரும்ப வந்தாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவை முடித்துக் கொண்டு வராங்க. மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடைப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு மக்களுக்கு உரையாற்றினாங்க. அப்ப சொல்றாங்க, தரக்து ஃபீக்கும் ஸகலைன், இரண்டு கனமான விஷயங்களை உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன், நீங்கள் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும். ஒன்று கிதாபுல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம். எச்சரிக்கையோடு அணுக வேண்டும். அதை படிப்பது, கற்பது, கற்பிப்பது, பின்பற்றுவது என்று அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்தின் விஷயத்தில் நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய குடும்பத்தார்கள், அவர்களின் விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை, அவர்களின் உரிமையை நீங்கள் சரியான முறையில் கடமையாற்ற வேண்டும். அது விஷயத்தில் எச்சரிக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இரண்டு கனமான விஷயங்களை விட்டு செல்கிறேன். ஒன்று இறைவேதம், இன்னொன்று என்னுடைய குடும்பம். இந்த இரண்டின் விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையோடு, கவனத்தோடு, பேணுதலோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்புள்ள. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்ன பினி ஹாதா சய்யிதுக்கும்,
இந்த குழந்தை யார் தெரியுமா? உங்களுக்கான தலைவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுவர்க்கத்தினுடைய தலைவர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ரெண்டு பேரும் நாளை மறுமையில் சுவன வாலிபர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய மிக பெரும் அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு வழங்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஸரத் ஹசன் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரை பார்த்து சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் இந்த இருவரையும் நேசிக்கிறேன், நீயும் அவர்களை நேசிப்பாயாக. யாரெல்லாம் இந்த இருவரை நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். நபி அவர்கள் எப்படி நேசிக்கிறோமோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை குடும்பத்தையும் நாம் நேசிக்க வேண்டும். அவர்களின் மீது கண்ணியம் செலுத்த வேண்டும். அவர்களின் வரலாறுகளை படிக்க வேண்டும். அவர்களின் உயர்வை புரிந்து கொள்ள வேண்டும். இது நம் மீது கடமை மாத்திரமல்ல, நம்முடைய ஈமானை பலப்படுத்துகிற, நம்முடைய ஈமானை பிரகாசப்படுத்துகிற மிக முக்கியமான அங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நஜ்ரான் தேசத்திலிருந்து வேதத்தை கற்றறிந்த நசாராக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விவாதிப்பதற்காக வேண்டி வருகிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்தார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த ஒரு பெரிய விவாதம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் மரியமின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விவாதத்திற்கு வழிகாட்டினார். எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். என்றாலும் அவர்கள் ஏற்பதற்கு மறுக்கிறார்கள். கடைசியில் கேட்டார்கள், சரி, நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்களா, நான் உங்கள் சத்தியத்தில் இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதனால நம்ம முபாஹலா செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. முபாஹலா அப்படின்னு சொன்னா அந்த காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை. என்னுடைய குடும்பத்தார்களையும் அழைத்து வந்து விட வேண்டும், எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் குடும்பத்தார்களையும் அழைத்து வந்து விட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்ய வேண்டும். நான் பொய்யின் மீது இருந்தால், அசத்தியத்தின் மீது இருந்தால், உன்னுடைய சாபம் என் மீதும் என்னுடைய குடும்பத்தார்களின் மீதும் ஏற்படட்டும் என்பதாக சத்தியம் செய்ய வேண்டும். இதற்கு பெயர் முபாஹலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்த நசாராக்கள் கேட்கிறாங்க, முபாஹலா செய்யலாமா என்பதாக கேட்கிறாங்க. வந்தவர்கள் அத்துணை பேரும் வேதத்தை கற்றறிந்த அறிஞர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒத்துக்கிறாங்க, சரி முபாஹலா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர குழந்தைகள் ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைத்தார். பிறகு தன்னுடைய பாசத்திற்குரிய மகளார் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்தார்கள். பிறகு தன்னுடைய பாசத்திற்குரிய மருமகனார் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைத்தார். இந்த 4 பேரையும் அழைத்தாங்க. அழைச்சிட்டு அந்த அறிஞர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதோ இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள், முபாஹலா செய்யலாமா என்பதாக கேட்டார். வந்தவர்கள் எல்லாம் வேதம் கற்றறிந்த அறிஞர்கள் இந்த 4வரின் முகத்தையும் பார்க்கிறார்கள். பார்த்து விட்டவர்கள் சொன்னார்கள், சத்தியத்தின் முகங்கள் இவர்களின் முகங்கள். அல்லாஹ்விடத்திலே மலையை நகர்த்துமாறு கோரிக்கை வைத்தால் அல்லாஹ் இவர்களின் கோரிக்கையை ஏற்று மலைகளை கூட நகர்த்துவார். எனவே இவர்களுக்கு முன்னால் முபாஹலா செய்கிற தைரியம் எங்களுக்கு இல்லை என்பதாக சொல்லி பின்வாங்கினார்கள் என்பது வரலாறு. அற்புதத்திற்கு சொந்தக்காரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டில் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு போர்வை போத்தி இருந்தாங்க. ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க, அந்த போர்வைக்குள்ள நுழைச்சிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க, அந்த போருக்குள்ள நுழைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்தாங்க, அந்த போர்வைக்குள்ள நுழைச்சிக்கிட்டாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க, அவங்களே அந்த போர்வைக்குள்ள நுழைச்சிக்கிட்டாங்க. கற்பனை செஞ்சு பாருங்க, இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை அப்படியே நுழைத்துக் கொள்கிறார்கள். நுழைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்ல பைத்தி, யா அல்லாஹ் இவர்கள் அனைவரும் என்னுடைய குடும்பத்தார்கள், தஹிர்ஹும் இவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்பதாக கேட்கிறார். இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள், இவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் யாரையெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நேசிப்பது கூட ஈமானை பிரகாசப்படுத்துகின்ற அங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை தெருவில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தெருவில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. உடனே ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை தூக்கி தன்னுடைய தோளில் வச்சுக்கிட்டு ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, அலியே, உம்முடைய மகன் ஹசன் உன்ன மாதிரி இல்லையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி எல்லாம் இருக்கிறாரு என்பதாக சொன்னாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சிரிச்சாங்க. அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகபாவனையை ஒத்திருந்தார்கள். ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் பாகத்தை ஒத்திருந்தார்கள் என்பதாக சொல்வார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பிரதிபலிக்கக்கூடிய பேரக்குழந்தைகள். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தார்களை நான் நேசிப்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாரை தான் நான் அதிகம் நேசிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தார்களுக்கு உதவிகரமாக இருப்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கு உதவிகரமாக இருப்பதைத்தான் நான் வெறியப்படுகிறேன் என்பதாக ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எதெல்லாம் பங்கு வைக்கிறாங்களோ அப்ப தன்னுடைய மகனுக்கு கொடுக்கறதை விட ஹஸரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாங்க. அப்ப அவர்களுடைய மகனார் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்கிறாங்க தன்னுடைய தந்தையை பார்த்து, எப்ப பங்கு வச்சாலும் சரி என்னை விட கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு கொடுக்குறீங்களே என்பதாக கேட்டாங்க. அப்ப ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, உம்முடைய தந்தை அவர்களுடைய தந்தையை போன்றவர் அல்ல. அவர்களுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையின் மகனார். அவர்களின் தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்திற்குரிய மருமகனார். அவர்களுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளில் ஒருவர். எனவே அவர்களின் தந்தை உம்முடைய தந்தையை போன்றவர் அல்ல, உனக்கு இவ்வளவுதான் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. மக்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி கொண்டிருந்தாங்க. அவர்களிடத்தில் விளக்கம் பெறுவதற்காக வேண்டி கூடியிருந்த கூட்டத்தில் ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தார்கள், பிரகாசமாக இருந்தது, ஒளிமயமாக இருந்தது. ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த கூட்டத்தார்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த குழந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப சொல்றாங்க, இவங்க தான் முஹம்மது இப்னு அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பேர குழந்தை என்பதாக சொல்றாங்க. உடனே ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூத்த சகாபி, வயது முதிர்ந்தவர்கள், தன்னுடைய இடத்தில் இருந்து எழுந்து அந்த குழந்தையை அருகிலே அழைத்து அந்த குழந்தையினுடைய தலையை தடவி கொடுத்து நெத்தியிலே முத்தமிட்டு அந்த குழந்தையை ஆற தழுவி கொண்டு சொன்னார்கள், மிகச்சிறந்த குழந்தை இந்த குழந்தை, சாதாரண குழந்தையா, மிகச்சிறந்த குழந்தை. எல்லா சகாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை குடும்பத்தார்களை எவ்வளவு நேசித்தார்கள் என்பதற்கு எண்ணற்ற சான்றுகளை சொல்லலாம். ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க. ஜனாஸா தொட வச்சுட்டு தன்னுடைய வாகனத்துல ஏறி கிளம்புறாங்க. ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மூத்த சகாபி. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு தெரியும் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறையிற நேரத்திலேயே அவங்க வெறும் 14-13 வயசு தான், அவங்களுக்கு சின்ன குழந்தை தான். அவங்க என்ன சொல்றாங்க, மூத்த சகாபியான ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட சொல்றாங்க, என்னுடைய கையின் மீது உங்களின் கால் வைத்து நீங்கள் ஒட்டகத்தில் ஏறி அமருங்கள் என்பதா. உடனே ஸைத் ரலியல்லாஹு தஆலா வேணாம் 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 என்று சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தாங்க. உடனே ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, எங்களுடைய அறிஞர்களுக்கு, எங்களுடைய உலமாக்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டு இருக்கிறோம், எனவே தான் உங்களை நான் மதிக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. ஏன்னு சொன்னா ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காத்திபுல் வஹி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மிகப்பெரிய அர்ப்பணிப்பு செய்தவர்கள். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, எங்களின் அறிஞர்களுக்கு, எங்களுடைய உலமாக்களுக்கு கண்ணியம் செய்யுமாறு நாங்கள் ஏவப்பட்டு இருக்கிறோம், எனவே தான் நான் இப்படி செய்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்த ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கீழே இறங்கி சொன்னாங்க, ஆற தழுவி கட்டி அணைத்து சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாராகிய அஹ்லுல் பைத்துகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டு இருக்கிறோம் என்பதாக சொன்னார். அறிஞர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டு இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆரத்தழுவி ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்துவதற்கு நாங்கள் ஏவப்பட்டு இருக்கிறோம் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களையும் நேசிக்க வேண்டும். அவர்கள் எந்த அளவிற்கு சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு எண்ணற்ற சான்றுகளை சொல்லலாம். நபி அவர்களுடைய குடும்பத்தார்கள் என்று அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையும் கடந்து கண்ணியப்படுத்தும் வகையில் அவர்கள் வாழ்ந்தும் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய ஆசை இல்லாமல் வாழ்ந்தவர்கள், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர்கள், எல்லா வகையிலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் குறித்து நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், கியாமத் நாள் வருகிற வரை என்னுடைய குடும்பத்தார்களின் தொடர் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் இன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள்.
கியாமத் நாள் வரை என்னுடைய குடும்பத்தின் தொடர் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார். என்று சொன்னால் அஹ்லுல் பைத்துகளை நேசிக்க வேண்டும். அவர்களை காணுகிற பாக்கியம் கிடைத்தால் கண்டுகளிக்கலாம், ஆறத் தழுவலாம். அவர்களை காணுகின்ற வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் எங்கோ இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். இது ஈமானின் மிக முக்கியமான கூறு என்பதை உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அருமை குடும்பத்தார்களையும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்துருள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஆதரவோடு இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.